அவன் கையில் தோன்றிய அந்த மர்மமான அடையாளம் இரவு வந்தவுடன் மெதுவாக ஒளிரத் தொடங்கியது. அந்த ஒளி அவனை பயமுறுத்தியது. ஆனால் அதே நேரத்தில் அவன் உள்ளத்தில் ஏதோ ஒன்று அவனை அழைப்பது போலவும் இருந்தது. அவன் அந்த சக்தியை கட்டுப்படுத்த முயன்றான். கையை இறுக்கி பிடித்தான். மூச்சை கட்டுப்படுத்த முயன்றான். ஆனால் அந்த சக்தி அவன் சொல்வதை கேட்கவில்லை. திடீரென அவன் சுற்றியிருந்த காற்றே அதிர்ந்தது. மண் நடுங்கியது. அவன் காலடியில் சிறிய வெடிப்புகள் தோன்றின. பயந்த அவன் உடனே அந்த இடத்தை விட்டு ஓடினான். அதே நேரத்தில் அந்த இருளின் ஆழத்தில் ஒரு கண்கள் மட்டும் ஒளிர்ந்தன. அந்த கண்கள் மனிதனுடையவை அல்ல. அவை பல வருடங்களாக ஒரு மனிதனை எதிர்பார்த்து காத்திருந்த கண்கள். இவன்தான் தீர்க்க தரிசனம் சொன்னவனா? அந்த மர்ம மனிதன் அந்த சிறுவனின் சக்தி எழுந்ததை கண்டுவிட்டான். அந்த மர்ம மனிதன் அந்த சிறுவனின் சக்தி எழுந்ததை கண்டுவிட்டான். அந்த இரவுக்குப் பிறகு கிராமத்தில் வித்தியாசமான சம்பவங்கள் நடக்கத் தொடங்கின. காட்டின் எல்லையிலிருந்து கர்ஜனை ஒலி எழுந்தது. அந்த சத்தம் மனிதன் செய்யக்கூடியது அல்ல. இருளிலிருந்து உருவங்கள் வெளிவந்தன. அவற்றின் கண்கள் சிவப்பாக ஒளிர்ந்தன. உடல்கள் அரக்கர்களைப் போலிருந்தன. அவை கிராமத்தை நோக்கி நகர்ந்தன. அந்த நேரத்தில் அந்த சிறுவன் நடுங்கிக் கொண்டே நின்றான். நான் என்ன செய்ய போறேன்? என்கிட்ட சக்தி இருக்கு. ஆனா அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல. அவன் ஓட நினைத்தான். அந்த தருணத்துல அவன் உள்ளத்திலிருந்து ஒரு அமைதியான குரல் எழுந்தது. ஓடாதே. அந்த குரல் கோபமாக இல்லை. அது பயமுறுத்தவும் இல்லை. அது நம்பிக்கையோடு இருந்தது. உன் சக்தியை பயப்படாதே. அதை உணரு. அவன் கண்களை மூடினான். முதன்முறையாக அந்த சக்தியை எதிர்க்காமல் அதை ஏற்றுக்கொண்டான். அவனின் உடலை சுற்றி நீல ஒளி எழுந்தது. காற்று வேகமாக சுழன்றது. மண்ணிலிருந்து சக்தி அவன் உடலுக்குள் ஓடியது. அரக்கர்கள் அவனை நோக்கி ஓடினார்கள். அவன் கண்களை திறந்தான். அந்த கண்களில் இனி பயமில்லை. ஒரே ஒரு கணத்தில் அவன் உள்ளிருந்து பெரும் சக்தி வெடித்தது. ஒளி வானத்தை பிளந்தது. அரக்கர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். கிராமம் காப்பாற்றப்பட்டது. ஆனால் அந்த வெடிப்பின் தாக்கத்தில் வீடுகள் சேதமடைந்தன. மண் உடைந்தது. மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். அவன் அந்த காட்சியை பார்த்து மண்டியிட்டான். நான் காப்பாத்த நினைச்சேன். ஆனா சேதமும் நானே செய்துட்டேனா? அவனின் கையில் இருந்த ஒளி மெதுவாக அணைந்தது. அதே நேரத்தில தொலைவில் நின்ற அந்த மர்ம மனிதன் சிரித்தான். சக்தி எழுந்துடுச்சு. ஆனா இன்னும் கட்டுப்பாடு இல்லை. அடுத்த முறை இந்த சக்தி அவனை காப்பாத்துமா? இல்ல அவனையே அழிக்குமா? அதுதான் உண்மை சோதனை. காற்றில் அவன் மறைந்தான். அந்த சிறுவன் மட்டும் உடைந்த கிராமத்தை பார்த்தபடி அமைதியாக நின்றான். அவனுக்கு இப்போது ஒன்று மட்டும் புரிந்தது. சக்தி கிடைத்தால் நாயகன் ஆக முடியாது. அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால்தான் உண்மையான நாயகன் உருவாகிறான்.